அடுத்தது பிக்மெண்டேஷன் வருமா? இந்த ஃபோர்ஹெட் அண்ட் நெக்லலாம் பார்த்துருப்பீங்க. டை சூட் ஆகலை அப்படின்னா அலர்ஜிக் ரியாக்ஷன் நடக்கும். இடம் ரெட் ஆகி ஸ்வெல்லிங்க்கு அப்புறம் புண்ணாயிடும். அப்புறம் அந்த ஸ்கின் ஹீல் ஆகும்போது தான் அந்த பிக்மெண்டேஷன் வரும். ஸ்ட்ரெயிட்டாக பிக்மெண்டேஷன் வராது. அதுவும் எங்கே போட்டிங்களோ அங்கே தான் வரும். வேறு இடத்துல பிக்மெண்டேஷன் காமிச்சு டை மேலே பழிய போடக்கூடாது. ஸோ இந்த ஃபோர்ஹெட்டில் பிக்மெண்டேஷன் எதனால் வருது? கர்ச்சீஃப் வச்சு நெத்தியை அடிக்கடி தொடச்சிட்டே இருந்தால் ஃப்ரிக்ஷன் டேமேஜ் நடக்கும். அது பிக்மெண்டேஷன் காஸ் பண்ணும். இதை தவிர மெலாஸ்மா, தைராய்டு இஷ்யூ, பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம், ஏஜிங், ஃபேமிலி ஜெனட்டிக்ஸ், சன் எக்ஸ்போஷர், மெடிசின் சைடு எஃபெக்ட்ஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், ஸ்ட்ரெஸ், லேக் ஆஃப் ஸ்லீப்னால கூட பிக்மெண்டேஷன் வரலாம். நெக் பிக்மெண்டேஷன்ஸ் டியூ டு ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஃப்ரிக்ஷன் ஃப்ரம் ஹெவி ஜுவல்லரி அண்ட் புவர் ஸ்கின் கேர். ஹேர் டை வில்லன் கிடையாது.